சரி, பாஜக எப்படி பார்க்குது தாவேக்காவை சொல்லுங்க. நான் திரு ரவிக்குமார்ட்ட பேசணும் வரேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கூட்டணி வேணுங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா டெஃபினட்டாக வந்து என்டிஏ கூட்டணியில் இப்போதைய கூட்டணி போதுமான வலிமையோட இல்லை, திமுக கூட்டணி எதிர்கொள்றது அது மாதிரி சொல்றதுக்கு இல்லை. எப்போதுமே வலிமை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து இது ஸ்னோபால் எஃபெக்ட் தானே, ஒரு வரும் பெருசாகணும். ஏன்னா வெற்றி அடையணுங்கிறது தான் இலக்கு. ரெண்டாவது வந்து இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும், புதிய அரசாங்கத்தை உருவாக்கணுங்கிறது தான் நம்ம அமித்ஷாஜியோட ஒரே இலக்கா இருக்கு. அந்த இலக்கில் அவர் இருக்கும்போது என்ன கெயின் வந்தாலும், நாளைக்கு ஒரு சாதாரண ஒரு உதிரி கட்சி கூட வந்து எங்கள்கிட்ட இவ்வளோ ஓட்டுருக்குன்னு வந்தால் கூட பாஜக வந்து ஆர்வத்தோடு எடுத்து செயல்படக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. ஏன் பாஜக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்த கடந்த 4.5 கிட்டத்தட்ட க்ளோசர் டு 5 இயருக்கு வந்துகிட்டு இருக்கோம். இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பேட்லி பர்ஃபார்மன்ஸ். உங்களை வந்து கொள்கை எதிரின்னு தாவேக்கா சொல்லுது, இருந்தாலும் வந்துடுவார் நம்புறீங்களா? இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எங்களோட ப்ரையாரிட்டி வந்து அதிமுகவோட கூட்டணியை கன்சால்டேட் பண்ணுறது தான் எங்களோட ப்ரையாரிட்டி. யாரோ ஒருத்தர் வரப்போறாருங்கிறதுக்காண்டி நம்ம இப்போ அது முன்னெடுப்பை எடுத்துக்க வேண்டிய அவசியம் பாஜகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. அப்படி அடிஷன் வருதுன்னா எங்களுக்கு நல்லது தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, அது ஒரு மனப்பான்மை தான் இருக்கு. ஏன்னா எல்லாரையும் வாங்க தானே நாங்கள் வரவேற்கிறோம், அதில் ஒன்றும் இல்லை. எல்லாரும் என்ன திருப்பி சொல்கிறோம், திமுகவுக்கு எதிரான ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கணும், நம்ம திமுகவை வந்து ஆட்சியிலேருந்து அகற்றணும், இதுதானே கொள்கை ரீதியாகவே இருக்கு. ஆமாம் சார், இப்போ கொள்கை எதிரின்னு திமுக கூட்டணி சொல்லுது, உங்களை தாவேக்கா சொல்லுது. ஆனால் அதில் ஒரு கொள்கை எதிரியே ஆட்சியை விட்டு அகற்றணும், இன்னொரு கொள்கை எதிரி வந்தால் நல்லது நலம் அப்படின்னா அது புரிஞ்சுக்க. இப்போ திமுக தான் வந்து அகற்றப்பட வேண்டிய கட்சின்னு விஜய் முடிவு பண்ணி அவர் ஒரு ஆன்போர்டு பண்ணுறதுக்கான ஒரு யோசனைக்கு வரும்போது நாங்கள் எதுக்கு சார் வேண்டாம்னு சொல்லணும்? அதில் தான் இப்போ கொள்கை எதிரிங்கிறது அப்போ அது உறுதியான கொள்கை எதிரியா இல்லை வேறையான கேள்வி? என்ன வேணாலும் இருக்கணும் சார். அரசியலில் நேற்று பேசுனது இன்னைக்கு நடக்காது, இன்னைக்கு பேசுனது நாளைக்கு நடக்காது சார். அரசியல் வந்து பேச்சுல வந்து அன்னன்னைக்கு சூழ்நிலைக்கு பேசுற பேச்சு தான். ஆனா அவங்க மேடம் சொன்ன மாதிரி கொள்கை சார் தேர்தல் கூட்டணியா மாறும் சார். கொள்கை எப்படி மாறும் சார்? அது அவங்க வச்சுக்குவாங்க. இப்ப திருமாவளவன்ஜி வந்து கொள்கை கூட்டணி ஒன்று தனியா வச்சிருக்காருல்ல, திமுகவோட நாங்க இருந்தாலும் எங்க கூட்டணியை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களோட கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் தானே சொல்றாரு. அது மாதிரி எல்லா கட்சியுமே உங்க மேடம் கூட அதானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எங்களோட வலிமையான கொள்கையில நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், இது வந்து வெறும் தேர்தல் கூட்டணி தான் அப்படிங்கிற. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்னா, பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தெளிவான சித்தாந்தத்துல என்ன இருக்குன்னா, நிச்சயமா ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு வேலை செய்யணுங்கிறதுல எங்க அமித்ஷாஜியிலிருந்து எங்களோட அடிப்படை காரியகர்த்தா வரைக்கும் ஒரு அதோட இலக்கை வெளிப்படையா சொல்றீங்க. அதெல்லாம் அதை நோக்கி பயணம் பண்ணும்போது அடிஷன்ஸ் என்னைக்குமே we should not delete sir. Additions always gain. முதல் சுற்றிலே திரு அர்ஜுனமூர்த்தி ஒரு விஷயத்தை முன் வச்சார் திரு ரவிக்குமார். அது விசிகா வாக்கு வங்கி வெளியேறுகிறதுங்கிற பதட்டத்தில் தான் அப்படி பேசுகிறாரு திருமாவளவன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை, ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. உங்கள் பதில் என்ன? இல்லை, இது பாஜகவை தான் இது கடுமையாக பாதிக்க போகுது. உதாரணத்துக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்னார் 18% வாக்கு போன தடவை என்டிஏ வாங்கினதுன்னு. அதில் பார்த்தீங்கன்னா சவுத்துலேயும் அதே மாதிரி சென்னை அந்த 3 தொகுதியிலையும் அவங்க பார்த்தீங்கன்னா 2 தொகுதியில் செகண்ட் பிளேஸ் வந்துருந்தாங்க, ஒரு தொகுதியில் கணிசமான வாக்கு வாங்கியிருந்தாங்க. சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க, சென்டரை விட வெஸ்ட்டை விட அதிகமாக வாங்கியிருந்தாங்க. அதில் தான் அவங்களுக்கு அந்த 18% வந்தது. அப்போ சவுத்தில் யார் காரணம்? டிடிவி, ஓபிஎஸ், அங்கே வந்து சரத்குமார் கேண்டிடேட் போட்டது, இது எல்லாமே அவங்க அதிகமான வாக்குகளை வாங்கினாங்க. இது வந்து ஆட் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், டிடிவி ஓபிஎஸ்ஸை நிச்சயமாக பாஜக வெளியில் வைக்க மாட்டாங்க, அவங்க பின்னால் கொண்டு வந்துடுவாங்க. அது 26 தேர்தலில் அந்த அணியில் தான் அவங்க இருப்பாங்க. ரெண்டாவது, இப்போ அர்ஜுனமூர்த்தி அவர்கள் சொல்றது போல் விஜயோடைய வருகை வந்து விசிகா ஓட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது வர்றார். விசிகா வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டை எடுத்துகிட்டு வரல. அப்போது அவர் எங்கே எடுக்கணும்? அவர் திமுக எதிர்ப்பு ஓட்டை தான் அவர் எடுக்கணும். அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுங்கும் போது அதிமுகவில் இருந்து, பாஜகவிலிருந்து, அதே போல நாம் தமிழர் இப்படியாக திமுகவை எதிர்த்து அரசியல் பயணிக்கிட்டு இருக்கவங்களுடைய வாக்கு வங்கி தான் இன்னைக்கு பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகும். இது சாதாரண வெளிப்படையான லாஜிக். அப்போ இவங்க தான் அதுக்கு வந்து அச்சப்படணும். ஆனால் அவங்க அச்சப்படாமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் இண்டிபெண்டாக நிற்பதா அல்லது இந்த அணிக்குள்ளார வருவதா என்பதை விஜய் தீர்மானிக்கிற நிலையில் இல்லை. அதை தீர்மானிக்கிற நிலையில் இருப்பது பாஜக தான். பாஜக இன்றைக்கு இந்த அணிக்குள்ளார விஜய் வரணும்னு சொன்னால் விஜய் வருவார்.
இந்த அணிக்கு திமுகவுக்கு தான் போட்டி சார். அவர் சிறுபான்மையினர் வாக்குகளை ஒப்புதல் கொடுத்துட்டீங்க. பாஜக திமுகவுக்கு தான் போட்டி. அப்போ நீங்க சொன்னதை பார்த்தா அப்படிதான் அப்படி இல்ல. இந்த அணிய இந்த அணியை வந்து அவங்க தான் டிசைட் பண்றாங்க. அதுதான் எங்களுடைய கவலையா நாங்க சொல்றோம். இப்ப அதிமுக தனியா வந்து விஜயோட கூட்டணியை போகணும்னு விரும்பினா அது போக முடியாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த இண்டிபெண்டன்ஸ், அந்த சுதந்திரம், அந்த தலைமை பண்பு, இன்னைக்கு அதுக்கான வலிமை இன்னைக்கு அதிமுகவில் இல்லை என்பதை அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு விஜய வெளியில வச்சு திமுகவுக்கு வருகிற சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கிறதா அல்லது அவரை உள்ளார வச்சுட்டு அதனால எத்தனை 5% வந்தாலும் அதை ஆட் பண்ணி நம்ம வெற்றியை பார்க்கிறதா அப்படின்னு பாஜக தான் தீர்மானிக்க வேண்டும். பாஜக தீர்மானிப்பதில் தான் விஜயுடைய அரசியலே இருக்கு. ஏன்னா விஜய் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருப்பது பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி. இது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். திமுகவுக்கு வருகிற சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிப்பதற்காக விஜய் வந்து ஃப்ளோட் பண்ணப்பட்டிருக்கிறார். விஜய் அதனால தான் இன்னைக்கு பாஜக வந்தாலும் சரி, பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் கட்சிக்காரங்களோட கொடியை ஆட்டினாலும் சரி, அது அல்லது பாஜக காரர்கள் இன்றைக்கு அர்ஜுனமூர்த்திலேருந்து எல்லாரும் வாலண்டரியா போய் அவர் கொள்கை எதிரின்னு சொன்னாலும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்க மாட்டோம், அப்படிலாம் சும்மா நாங்கள் தான் சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்து தொனிக்கிற போல அவர் ரொம்ப ஆதரவாக அவருக்கு ஒருத்தர் வந்து சொன்னா அதையே எதிர்க்கணும்ங்கறாரு. தேர்தல் கணக்குல வரக்கூடிய எண்ணிக்கை எல்லாமே பலம் தானே. அதுதான் சொல்றேன். நீங்க இந்த தீர்மானிக்க போவது விஜய் கிடையாது. இதை நம்ம பார்க்க தான் போறோம். இதை தீர்மானிக்க போவது சிவசங்கரி குறுக்கிட விரும்புறாங்க. கேட்டு உங்களுக்கே வரணுமா அல்லது உள்ளார வருமானமா என்பதை தீர்மானிக்க போவது அதிமுகவும் கிடையாது, விஜயும் கிடையாது. அதை தீர்மானிக்க போவது பாஜக. சார் நீங்க வந்து உங்களுக்கு பிஜேபி பிடிக்கலன்றதுனால நீங்க அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதிமுகன்றது மிகப்பெரிய இயக்கம். இப்ப விசிகால அதிகார பகிர்வு வேணும், அதிகாரத்துல பங்கு தாங்கன்னு கேட்ட உடனே உங்க கட்சி நல்லா இருக்கணும், உங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்ட உடனே நீங்க ஏன் நீக்கினீங்க? திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தினால தான் நீக்கினீங்க. நீங்க வேணா அவருடைய முடிவை கேட்டு நடக்கலாம். செல்வ பெருந்தகையாகட்டும், அவராவது காங்கிரஸ் தலைவர் ஆகட்டும், இன்னைக்கு வந்து திமுக தலைவர் பேச்சு கேட்டு நடக்கலாம். அண்ணா திமுக அந்த அவசியம் கிடையாது. பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு தீர்மானம் போட்டு எங்க வாசல்ல நாங்க அறிவிச்சோம். இப்ப தேர்தல் கூட்டணி தேர்தல் கணக்குன்னு வரும்போது நாங்க தான் முடிவு பண்றோம். நாங்க வேணான்றதை நாங்க தான் முடிவு பண்ணோம், வேணும்ன்றதே நாங்க தான் முடிவு பண்றோம். அப்ப எடப்பாடியார் தானே எங்க தலைமையில இருக்காரு. இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்க கட்சிக்கு அதிகார பகிர்வு வேணும்னு கேட்ட எதுக்கு ஆதவர்ஜனாவை நீக்கினீங்க? யாருடைய அழுத்தத்துல நீக்கினீங்க? அது போல முடிவு நாங்க எடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல சார். நாங்க தனித்தன்மையோட இருக்கிறோம். நாங்க தனித்தன்மையோட எந்த கட்சிக்கு யார் தலைவரா இருக்கிறோம், எந்த கட்சியில யார் இருக்கணும், ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு பண்றாரு. அந்த மாதிரி முடிவு எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு கிடையாது சார். நீங்க கருத்துக்களை வைங்க, செயல்பாடுகளை வைங்க. ஆனா தலைமை பண்பை வந்து கொஸ்டின் பண்ணாதீங்க. தலைமை பண்பை வந்து நீங்க கொஸ்டின் பண்ணாதீங்க. அவர் பதில் வாங்கிடலாம். சட்ட நம்பிக்கை சரியாது. ஒரு கட்சியுடைய தலைமை பண்பை வந்து கொஸ்டின் பண்றது முற்றிலும் தவறு சார். அது இல்ல, அது முற்றிலும் தவறு. தவறு சார். அவர் பதில் கேட்கலாம். தவறு தவறு. உங்களுடைய வாதங்களை நான் மதிக்கிறேன். அதுல என்ன குற்றச்சாட்டை சொல்லுங்க, நான் விளக்கம் சொல்றேன். ஆனா தலைமை பண்பை கொஸ்டின் பண்ணும்போது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ரைட் ரைட் சார். ரவிக்குமார் இல்ல, எங்க கட்சியிலிருந்து வெளியேறி அவர் உங்க கட்சியில தான் சேர்றதுக்கு முயற்சிச்சார். உங்க கட்சியில சேர்த்துக்க மாட்டேன்ட்டீங்க, அதனாலதான் விஜய் கட்சியில சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் எல்லாம், அது இன்னும் நம்முடைய ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களுக்கு, பிரியன் போன்றவர்களுக்கு அது இன்னும் நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும். அது எல்லாருமே ஊடகங்கள்ல செய்தியா வந்திருக்கு. எனவே நீங்க சேர்த்துக்கலங்கிறத நீங்க தான் சொல்லணும். இன்னைக்கு அது அவர் போய் இன்னைக்கு ஒரு கட்சியில சேர்ந்திருக்கிறார். அது இங்க வந்து இந்த கருத்தை சொன்னதுக்காக நீக்கல. ஏன்னா இந்த கருத்து வந்து அவர் புதுசா இங்க வந்து எங்களுக்கு கத்துக் கொடுத்த கருத்து இல்ல. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வந்து 1999 இருந்து நாங்கள் பேச்சு கொண்டிருக்கோம். இன்னைக்கு அதுக்காக வந்து